இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அச்சாணி. அந்த அச்சாணியை நீங்க உருவிட்டீங்கன்னா சக்கரம் கலன்றும், வண்டி கவுந்துரும். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நிச்சயம் கிடையாது. நிச்சயமே இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நைட்டு படுக்க போகும்போது காலையில எந்திரிப்போங்கிற நம்பிக்கையில படுக்கிறோம். ஆனா காலையில எந்திரிப்போம்னு என்ன இல்லை, நிச்சயமே கிடையாது. சிம்பிளா இங்க இருந்து வீட்டுக்கு போறேன், நான் இங்க இருந்து கிளம்பி போறேன், நான் என்ன நம்பிக்கையில வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் சேருவேன், போயிட்டு இதை செய்யணும், நாளைக்கு இதெல்லாம் செய்யணும், இந்த திட்டங்களோட தான் நான் மனசுல வச்சுட்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் போறேன். ஆனா நான் போய் சேருவேன்ட்டு நிச்சயமே கிடையாது. அந்த நிச்சயம் இல்லாத இந்த உலகத்துல ஒரு காரியம் நிச்சயமாயிருக்கு, கன்ஃபார்ம். என்ன காரியம்? மனிதனாய் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரிக்கதான் போறாங்கன்றது, மரணம் என்கிறது எல்லாருக்கும் நிச்சயமான காரியம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தரித்திரனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் பொதுவான காரியம் என்னது? அவங்க ரெண்டு பேரும் இங்க பெர்மனன்ட் கிடையாது, ரெண்டு பேரும் நிச்சயமா ஒரு நாள் மரிக்க தான் போறாங்க. அதே மாதிரி படித்த ஞானி மேதாவியா இருக்கலாம், அல்லது பைத்தியக்காரனா ரோட்ல திரியிறவனா இருக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் கூட வித்தியாசமே கிடையாது. மரணத்துக்கு முன்னால மரணம் ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு காரியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அறிவு விருத்தியாக நம்ம வளர்ச்சி அடைய இந்த மரணத்தை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. இப்ப இந்த முன்னேற்றங்கள்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு பலன் கொடுக்கறதா இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனுடைய சராசரி வயது எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 43ல இருந்து 50 வயசு வரைக்கும் தான். ஏன்னா பல விதமான வியாதிகள் இருந்தது. அப்போ அதுக்கெல்லாம் மருந்துகள் இதெல்லாம் கிடையாது, வைத்தியங்கள்லாம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டு இருந்தாங்க. 43ல இருந்து 50 வயசு. இந்தியா மாதிரி இடத்துல இல்லை, மேற்கத்திய நாடுகள்லயே, வளர்ந்த நாடுகள்லயே. அப்போ நம்மளதுல இன்னும் கூட கம்மியா இருந்திருக்கும். இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல இப்போ உலக லெவல்ல மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இது எவ்வளவு நாள் எக்ஸ்பெக்டன்சின்னு பார்த்தோம்னா ஒரு 73 வயசுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 100 வருஷத்துல இவ்வளவு தூரம் தொழில்நுட்பம், விஞ்ஞானம், மருத்துவம் எல்லாம் வளர்ந்து வந்ததுனால நம்மளால ஒரு 20 வருஷம் மரணத்தை தள்ளி போட முடிஞ்சது. ஆனா என்ன செய்ய முடியல, தவிர்க்கவே முடியல. தள்ளி தான் போட முடியுது. இன்னும் வளர்ச்சி அடைஞ்சா இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம், அவ்வளவுதான். ஆனா அதை என்ன செய்ய முடியாது, தவிர்க்கவே முடியாது. அப்படி தவிர்க்கவே முடியாத இந்த காரியத்துல இயேசு கிறிஸ்து உலகத்துல மானிடனாய் தோன்றினார். மானிடனாய் தோன்றின இயேசு கிறிஸ்து எல்லாரும் மரிக்கிறது போல அவரும் மரித்துதான் ஆகணும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்லி அனுசரிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம், பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த சம்பவங்களை ஒட்டி லெந்து காலம் என்று சொல்லி ஒண்ணு வைத்து அதையும் அனுசரிச்சு வராங்க. இப்ப இந்த லெந்து காலத்தை குறித்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. லெந்து காலத்தை ஒரு துக்கம் கொண்டாடுகிற ஒரு காலமாய் சிலர் பார்க்கிறாங்க. ஆனா அது திட்டம் பண்ணப்பட்டது துக்கம் கொண்டாடுறதுக்காக இல்லை. அது திட்டம் பண்ணப்பட்டது கம்ப்ளீட்டா வேற. இவ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருக்கு பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலும் 2 சம்பவங்கள். இந்த 2 சம்பவங்கள் மிக பெரிய சம்பவங்கள். எப்படி மிகப்பெரிய சம்பவங்கள்? இவன் நம்மளுடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸோ வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நம்ம என்ன செய்யறோம்?
சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்தியாவுக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம அதை கொண்டாடுகிறோம். ஸோ வருஷம் நம்ம குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், வருஷம் ஈஸ்டர் கொண்டாடுறோம், சுதந்திர தினமும் கொண்டாடுறோம். இப்போ இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1947க்கு முன்னால இந்தியாவுக்கு இப்படி ஒரு சுதந்திரம் கிடைக்கும்னு யாருமே முன்னறிவிக்கல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் அவர் ஊழியம், அவருடைய செய்த எல்லா காரியங்கள், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அத்தனையும் தேவன் திட்டம் பண்ணினாரா. திட்டத்தை அவர் முன்னறிவிக்கிறார், முன்னறிவித்ததை கிறிஸ்து வந்து நிறைவேற்றுகிறார். இப்போ சுதந்திர தினத்துக்கும் இந்த சம்பவங்களுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது முன்னறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு காரியம். இப்போ இதை பற்றி பவுல் சொல்லும்போது ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல பின்பகுதியில தேவன் தன்னுடைய குமாரனை 2 காரியங்களுக்காக அனுப்பினதா சொல்லுகிறான். பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார். 2வது எதுக்காக அனுப்பினார்? பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார். பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார்னு சொன்னா, தேவகுமாரன் தோன்றினார் பார்த்தீங்களா? மாம்சம், வார்த்தையானவர் மாம்சமாக ஆனார் இல்லையா? அது அவருடைய பிறப்பு. இது தேவன் சித்தம் கொண்டது. இன்னொன்னு என்ன சித்தம் கொண்டது? அப்படி பிறந்த இயேசு எதுக்காக மரிக்கணுமா? பாவத்தை போக்கும் பலியாக மரிக்கணுமா. இது கிறிஸ்துமஸ், இது குட் ஃப்ரைடே. புரியுதுங்களா? இந்த 2 பெரிய சம்பவங்களை திருச்சபை என்ன பண்ணுது? இந்த 2 பெரிய காரியங்கள்ல ஜனங்களுடைய கண்ணோட்டத்தை திருப்பி எல்லா தியானங்களும் எல்லா போதனைகளும் அவைகளை குறித்து இருக்கணும்னு சொல்லி இதுக்கு ஒரு காலத்தை திட்டம் பண்ணினாங்க, இதுக்கு ஒரு காலத்தை திட்டம் பண்ணினாங்க. இந்த பிறப்புக்கு அவங்க திட்டம் பண்ணின காலம் எப்படின்னு சொன்னா, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம்ல, அதுக்கு முன்னால வருகிற 4 ஞாயிற்றுக்கிழமைகளை கணக்கில் எடுத்துக்குவாங்க. அந்த 4 ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் எடுத்து அதுல இருந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் உள்ள தினங்களை அட்வென்ட் காலம் என்று சொல்லுவாங்க. கிறிஸ்துவனுடைய வருகைக்காக ஆயத்தமாகிறது. கிறிஸ்து ஒரு முறை மட்டும் வரல, இனிமேலும் வரப்போகிறார். சோ இந்த பகுதியில இருக்கிற தியானம் எதை பத்தி இருக்கும்? அவர் மானிடனாய் தோன்றினது, தோன்ற போகிறதுன்ற பத்தியும், ஒரு நாள் அவர் திரும்ப வரப்போகிறது பற்றியும் இந்த காலத்தில் உள்ள தியானம் இருக்கு. அதே மாதிரி உயிர் தெழுந்தார்னு சொல்றோம்ல, பாடு மரணம் உயிர் தெழுதல் சொன்ன பார்த்தீங்களா? இதுக்கு 40 நாள் முன்னாடி இருக்கிற காலப்பகுதியை லெந்து காலம் என்று எடுத்துக்கொண்டு தேவன் செய்து நிறைவேற்றின இவ்வளவு பெரிய காரியத்தை நினைவு கூர்ந்து அவருக்குள் நாம் ஊன்றி கட்டப்படுகிறதற்காக எல்லா போதனைகளும் எல்லா தியானங்களும் அதுக்கு நேரா இருக்கணும்னு திசை திருப்புறதுக்காக செய்யப்பட்டது. இது துக்கம் கொண்டாடுறதுக்காக இல்லை. துக்கம் கொண்டாடுறதா மாத்திட்டாங்க. சிலர் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி துக்கம் கொண்டாடுறாங்க. சிலர் நான் பூ வைக்க மாட்டேன்னு துக்கம் கொண்டாடுறாங்க. சிலர் நான் உபவாசம் இருப்பேன்னு துக்கம் கொண்டாடுறாங்க. சில சபைகள்ல அங்க தொங்குற வஸ்திர தொங்கல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல எல்லாம் பிளாக்கா மாத்திருவாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஐயர் போட்டிருக்கிற அங்கிக்கு மேல இருக்கிற சால்வையும் கருப்பு சால்வை போட்டுக்கிட்டு வருவார். என்னன்னா கிறிஸ்து அன்னைக்கு மரித்தார் என்று சொல்லி. கிறிஸ்து மரித்தது துக்கமான காரியம் கிடையாது. நார்மலா ஒரு கதையில கதாநாயகன் மரித்தா அது என்ன சொல்றது, ஒரு டிராஜடி இல்ல, அது சோக முடிவு, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்து மரித்தது அப்படி இல்லை. அவர் அதுக்காகவே திட்டம் பண்ணி அனுப்பப்பட்டு அதை அவர் நிறைவேற்றி முடித்தார். சிலுவையில சொன்ன 6வது வசனம் முடிந்தது, செய்து முடிச்சாச்சு, நிறைவேற்றியாச்சு. பெரிய ஒரு வெற்றியின் முழக்கமாய் அதை செய்து நிறைவேற்றுகிறார். அந்த சாதனையை நாம நமக்காக செய்தார் என்கிறத நாம அங்கீகரிச்சு அதை நாம் தியானிக்கிற காலப்பகுதி. இதுல துக்கத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. அது அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கிறிஸ்து உயிரோட எழுந்ததை பற்றி வேதம் சொல்லும் போது இப்படி சொல்லுது. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5-6 வசனங்கள்ல, மத்தேயு 28:5-6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
அவர் இங்கே இல்லை உயிர் தெழுந்தார்னு சொல்லல. அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இயேசு சொன்னதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18-19 வசனங்கள்ல, மத்தேயு 20:18-19 இதுல டீடைல்ஸ் வரும். அந்த டீடைல்ஸ் நம்ம கவனிக்கணும். அவர் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறார், இதோ எருசலேமுக்கு போகிறோம். ஏன் அதை இதோ எருசலேமுக்கு போகிறோம்னு சொல்றாரு? எருசலேமுக்கு போகிறது அவருடைய வழக்கம். வருஷத்துல 3 முறை 4 முறை அவர் போய் வருவார். சோ புதுசு கிடையாது, என்னவோ ஸ்பெஷல் கிடையாது. ஆனா இந்த தடவை ஸ்பெஷல். அந்த கடைசியா போற அதை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்க என்ன நடக்க போகுது? மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். மனுஷகுமாரன் யார் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவார்? பிரதான ஆசாரியர் வேதபாரகர் என்கிற யூத மத தலைவர்களிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அவங்க என்ன செய்ய போறாங்க? அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போகிறாங்க. இவரு மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறாருங்கிறத அவங்க தீர்மானம் எடுக்க போறாங்க. தீர்மானம் எடுத்துட்டு அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்துல ஒப்பு கொடுப்பாங்க. தேவன் மனுஷகுமாரனை இவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கிறார், யூத மத தலைவர்கள் கிட்ட. அவர்கள் அவரை எங்க ஒப்பு கொடுப்பாங்க? ரோமர்களாகிய புறஜாதியார்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. எதுக்காக ஒப்பு கொடுப்பாங்களா? பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிப்பிக்கவும், சிலுவையில் அறையவும் அவரை ஒப்பு கொடுப்பார்கள். இவ்வளவு டீடைல்ஸ் அவர் சொல்லிட்டு, ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றார். இப்போ அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த உயிரோடு எழுந்தார், தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்தார் என்கிற இந்த சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு முக்கியமான 3 காரியங்களை நமக்கு நிரூபணம் பண்ணுது. அந்த 3 முக்கியமான காரியங்கள் நம்ம எப்படி பாதிக்குது என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன 3 முக்கியமான காரியங்களை நிரூபணம் பண்ணுதுன்னு சொன்னா, நார்மலா உலகத்துல எத்தனையோ மத நம்பிக்கைகள் இருக்கு, எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருக்கு. இந்த மத நம்பிக்கைகள் எல்லாம், எல்லா தெய்வ நம்பிக்கைகளும் வழிபாடுகளும் எல்லா காரியங்களும் அவங்கவுங்க மனசுல நம்புற நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது. எந்த நம்பிக்கைக்கு நீங்க ஆதாரமே கேட்க முடியாது. நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இதுக்கு ஆதாரம் எல்லாம் கேட்க கூடாதுங்க, உங்க மனசுல நீங்க அதை அப்படி நம்பணும். இப்போ ஒரு சிலை இருக்கு, அந்த சிலை கல்லு. கல்ல நீ தெய்வம்னு சொல்றியே நான் கேட்டேன்னா, நீ அதை கல்லா பார்த்தனா அது கல்லு, நீ தெய்வமா பார்த்தனா அது உனக்கு தெய்வம். சிம்பிள். ஸோ நீங்க நம்புற நம்பிக்கையில தான் அது எல்லாமே இருக்கு. நீங்க அதை நம்பணும், கேள்வி கேட்கக்கூடாது, அதுக்கு ஆதாரங்கள் தேடக்கூடாது. இப்போ ஆதாரம் இல்லாத நம்பிக்கைக்கு என்ன பேர் தெரியுங்களா? மூட நம்பிக்கை. இப்போ பூனை குறுக்குல போனா அதுக்கு ஒரு சாங்கியம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்னது ஆதாரம் இருக்கா? பூனை குறுக்குல போனாக்க இப்படிதான் நடக்கும், ஏதாவது ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். பள்ளி இப்படி சத்தம் போட்டா அது ஒரு சாங்கியம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகளுக்கு பேர் என்னது? மூட நம்பிக்கை. ஆதாரமே கிடையாது. இப்போ நானும் நீங்களும் கிறிஸ்துவ நம்புறோம், கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சாரு நம்புறோம், தெய்வம்னு நம்புறோம், பரலோகம் நினைக்கிறோம், நரகம் நம்புறோம்னு சொன்னா இதெல்லாம் ஆதாரமே இல்லாத நம்பிக்கையா இருந்தா இது என்னவா இருக்கும்? இதுவும் மூட நம்பிக்கையில ஒன்னாதான் இருக்கும். அதனால்தான் கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் நம்பிக்கையை மூட நம்பிக்கையில ஒன்னா வச்சிருப்பாங்க, ஏன்னா ஆதாரம் இல்லைன்னு சொல்லி. ஆனா கிறிஸ்தவ மத நம்பிக்கை மட்டும் ஆதாரத்தோட உள்ள ஒரு காரியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் அதை தெளிவு பண்றதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 1:5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார். இயேசு தெய்வ குமாரன்
அப்படிங்கிறதுக்கு என்னப்பா ப்ரூஃப்? அவர் தாம் சொன்னபடியே உயிரோட எழுந்தார். அதுதான் ப்ரூஃப். அந்த ப்ரூஃப் இருக்கிறதுனால அவர் தான் தேவனுடைய சுதன் என்று சொல்லி அது பலமாய் ரூபிக்கப்பட்ட காரியம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும்போது தீர்க்க தரிசனங்கள் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனங்கள் சொன்னதுனால அவர் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கல. அவர் தன்னை எங்கே தீர்க்கதரிசின்னு சொல்லிக்க மாட்டார். நிறைய சுகம் கொடுத்தார் இல்ல? எவ்வளவு பேர் கை இல்லாதவங்களுக்கு கை, கால் இல்லாதவங்களுக்கு காலு, கண் இல்லாதவங்களுக்கு கண்ணுன்னு சொல்லி நடக்க முடியாத விஷயத்துல பெரிய அளவுல அவர் செய்தார். அதுக்காக அவர் தன்னை சுகமளிக்கும் நபர் என்று சொல்லி அவர் அடையாளப்படுத்திக்கல. அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தார். நடக்க முடியாத காரியங்கள்லாம் செய்தார். 5 அப்பம் 2 மீனை வச்சு எவ்வளவு பேர் சாப்பாடு கொடுத்தாரா? 5000 பேருக்குன்னே சொல்லி சொல்லி பழகிட்டீங்க. அது 5000 பேர் இல்ல. எவ்வளவு பேரு? 5000 புருஷர்கள். 5000 புருஷர்கள். 5000 புருஷர்கள்னா இப்ப அங்க ஸ்திரீகளே இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கணும் இல்லையா? புருஷர்களின் எண்ணிக்கைக்கும் ஸ்திரீகளின் எண்ணிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? ரேஷியோ எவ்வளவு இருக்கும் தெரியுமா? நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி 1க்கு 2 அல்லது 3 இருக்கும். இவங்க 10 பேர் இருந்தா அவங்க 30 பேர் இருப்பாங்க. நீங்க எங்க போனாலும் அதுதான். சரி, 1க்கு 2னே வச்சுக்குவோம். 5000 புருஷர்னா ஸ்திரீகள் எவ்வளவு பேர் இருந்திருக்கணும்? 10,000 இருந்திருக்கணும். ஸ்திரீகள் தனியா வரமாட்டாங்க. ஸ்திரீகள் வந்தா யாரோட வருவாங்க? 1 or 2 பிள்ளைங்களோட வருவாங்க. சோ ஆளுக்கு 1னே வச்சுக்கோமே, அது ஒரு 5000. இப்ப எவ்வளவு ஆச்சு டோட்டல்? 5 அப்பம் 2 மீனை கொண்டு எவ்வளவு பேருக்கு சாப்பாடு? 20,000 பேருக்கு உணவு அளிக்கிறார். உங்க வீட்டுல கல்யாணம் நடத்தி 2000 பேருக்கு சோறு போட்டீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். 2000 பேரு 5000 பேர் வர கல்யாணத்துக்கு போயிருக்கிறீங்களா? ஊரே வந்த மாதிரி இருக்கும். ஆனா 20,000 பேருக்கு ஒரே ஈவினிங்ல அவர் ஜஸ்ட் லைக் தட் சாப்பாடு கொடுக்கிறாருன்னா வாயை பிளந்துட்டானுங்க. மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசிப்பா, இவரை ராஜாவே ஆகலான்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஆண்டவர் அவங்களை விட்டு விலகி போனார்னு சொல்லி வசனம் சார். சோ அந்த ரேஞ்சில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் தன்னை அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தவரா தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். இப்போ இவர் இப்படி வல்லமையா ஊழியம் செஞ்சதுனால இவர் யாருன்னு சொல்லி கேள்வி அடிக்கடி எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. இது சாதாரண லெவல்லையும் பேசுறாங்க, பெரிய லெவல்லையும் பேசுறாங்க. அந்த பிரதேசத்துக்கு கவர்னரா இருந்தவன் ஏரோது. ஏரோதனுடைய அரசவையில பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வல்லமையா ஒருத்தன் ஊழியம் செய்யறானமே, கேள்விப்பட்டியா? யார் யாவன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் வருது பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15-16 வசனங்கள். மார்க்கு 6வது அதிகாரம் 15-16. சிலர் அவர் எலியா என்றார்கள், வேறு சிலர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறான் என்றார்கள். ஆனா ஏரோது என்ன சொல்றான்? ஏரோது அதை கேட்ட போது, நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் தான், மரித்தோர்ல அவன் தான் எழுந்திருச்சிருக்கான் அப்படின்னு இவன் சாதிக்கிறான். இவங்க டாப் லெவல்ல பேசுறாங்க. கிரவுண்ட் லெவல்ல என்ன பேசுறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல கேட்கிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 13-14. மத்தேயு 16:13-14. பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நம்பர் 1, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், நம்பர் 2, சிலர் எலியா என்றும், நம்பர் 3, சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இந்த பதிலும் அந்த பதிலும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஊரெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஒருத்தன் எலியாங்கிறான், ஒருத்தன் எரேமியாங்கிறான், ஒருத்தன் யோவானுங்கிறான். ஏதோ ஒண்ணு குழப்படி. இயேசு தன்னை யாருன்னு சொன்னார்? இயேசு தன்னை யாருன்னு சொன்னார்? அதுதானே முக்கியம். அவரை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது மார்க் 14வது அதிகாரம் 61-62. மார்க் 14:61-62. அவரோ ஒரு உத்தரமும் சொல்லாமல் பேசாதிருந்தால் மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான்.
அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாசில் வீற்றிருப்பார், வானத்தின் மேகங்கள் வருவதை நீங்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப இயேசு தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்கிறார்? தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றார். நானு என்னை பத்தி என்ன வேணா சொல்லிக்கலாம். இன்னைக்கு கூட தன்னை தெய்வமா சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்ல? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தங்களை தெய்வம்னு சொல்றாங்க, எவ்வளவு பேர் அவங்கள வழிபடுறாங்க, ரைட்? நான் என்னை பத்தி என்ன வேணா சொல்லிக்கலாம், ஆனா நான் யாருங்கிறதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் அவர்கிட்ட கேட்டாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 38 - 40 வரைக்கும் அவர்கிட்ட நீர் இன்னார்தாங்கிறதுக்கு எங்களுக்கு அடையாளம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. மத்தேயு 12:38 - 40 வரைக்கும். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபத்தார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இப்ப மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்துல இருப்பார். எவ்வளவு நாளைக்கு? 3 நாள் இருப்பார். இதுதான் அடையாளம்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ நம்ம என்ன வாசிச்சோம்? அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிரோட எழுந்தார். இப்போ நீர் தான் இன்னாருன்னு எப்படி எங்களுக்கு தெரியும்? நீர் தான் கிறிஸ்துன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பேன், அப்புறம் உயிரோட எழுந்திருப்பேன். இதுதான் கொடுக்கப்பட்ட அடையாளம். இப்ப கொடுக்கப்பட்ட அடையாளம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ராப்ளமே கிடையாது, நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நடந்ததுன்னா அவர் சொன்ன மாதிரியே அவர் தேவகுமாரன் கன்ஃபார்ம் ஆயிடும், இல்லையா? இப்போ அவர் தாம் சொன்னபடியே உயிரோட எழுந்திருச்சார்னு சொல்லும் போது, தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார் என்கிறத நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி கிறிஸ்து தேவ குமாரன் என்றா, கிறிஸ்து சொல்ற வார்த்தையெல்லாம் என்ன வார்த்தையாயிரும்? கிறிஸ்து தேவகுமாரன் சொன்னா கிறிஸ்து சொல்ற வார்த்தையெல்லாம் என்ன வார்த்தையாயிரும்? தேவ வாக்காக மாறி போயிடும். நம்ம அதை அப்பீல் பண்ணவே முடியாது. அவர் சொன்னா முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ், இல்லையா? இப்போ இது எப்படி பாதிப்புக்குள்ள வருதுன்னு கவனிச்சோம்னு சொன்னா, இன்னைக்கு பைபிள்ல முதல் 11 அதிகாரங்களை வேத வல்லுநர்களே நிராகரிக்கிறாங்க. அதை சீரியஸா எடுத்துக்க கூடாது, அதெல்லாம் பழங்காலத்து புராண கதைகள்ல இருந்து அப்படி திரிக்கப்பட்டு வந்திருக்குது, அதை நம்ம ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 1வது அதிகாரத்துல இருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் சொல்றாங்க. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது, இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தப்போ அவனை என்னவா சிருஷ்டித்ததா இயேசு கிறிஸ்து சொல்றார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். இது எங்க இருக்குது? ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலையும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலையும் இருக்கு. சரிங்களா? இப்போ ஆதியாகமம் முதல் 11 அதிகாரத்தை வேண்டாம்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் சொல்லலாம், நிபுணர்கள் சொல்லலாம். ஆனா இயேசுவே அந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது அதிகாரத்துக்கு அவர் உறுதி அளிச்சாருன்னு சொன்னா, இப்போ நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது? அது தேவ வாக்கு. அது நீங்க ஒண்ணுமே இல்லைன்னே சொல்ல முடியாது. சரி, 5வது அதிகாரத்துக்கு அப்புறம் வர்றது நோவாவினுடைய சரித்திரம். இப்போ நோவாவின் காலத்துல நடந்தது என்னது? ஒரு பெரிய ஜலப்பிரளயம். அந்த ஜலப்பிரளயம் அந்த ஏரியால மட்டும் கிடையாது, உலகளாவிய ஜலப்பிரளயம். இந்த உலகளாவிய ஜலப்பிரளயம் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி உலகமே மூழ்கிற மாதிரி அவ்வளவு பெரிய வெள்ளம் எப்படி? அதெல்லாம் இருந்திருக்க முடியாது, லோக்கல்ல தான் இருந்திருக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள்லயும் நடக்கும். இப்போ நோவா காலத்துல நடந்த ஜலப்பிரளயத்துக்கு யார் உறுதி அளிக்கிறது? இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அவர் சொல்லிட்டாருன்னா எனக்கு நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் அதை
நம்பிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தான். யாராவது மீன் வயிற்றுல 3 நாள் உயிரோட இருக்க முடியுமா? சாத்தியமே இல்லை, நம்பவே முடியல. இருக்காது, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லதான் வருது. ஆனா இயேசு கிறிஸ்து நோவா கதையை பத்தி, யோனா கதையை பத்தி சொன்னாருன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிருது? அது உண்மைன்னு சொல்லி இவர் சாட்சி பகர்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மைன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன் பேச முடியாது? அவர் தேவகுமாரன். எப்படி தேவகுமாரன்? அவர் தாம் சொன்னபடியே உயிரோட எழுந்ததுனால தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதனால அவர் சொல்றது எல்லாம் சத்தியம்னு சொல்லி ஆயிருது. இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய, கிறிஸ்தவத்தினுடைய அச்சாணி. அந்த அச்சாணியை நீங்க உருவிட்டீங்கன்னா சக்கரம் கலன்றும், வண்டி கவுந்துரும். பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல, 1 கொரிந்தியர் 15:14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. எல்லாம் டைம் வேஸ்ட். நம்ம போய் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கலாம். கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சிருந்தாருன்னா அவர் சொன்னபடியே தேவகுமாரன், அவர் சொன்னபடியே எல்லாம் சத்தியம்னு சொல்லி ஆயிரும். எனவே மத நம்பிக்கைகள்ல ஆதாரம் தருகிற ஒரே மத நம்பிக்கை எது? கிறிஸ்தவம் மட்டும்தான். நீ சும்மா நம்பணும்னு சொல்லல. அந்த கல்லறை திறந்துதான் இருக்கு, அந்த கல்லறை காலியா தான் இருக்கு. எல்லாருடைய கல்லறையும் மூடிதான் இருக்கு, எல்லா கல்லறையும் உள்ள புதைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இயேசுவின் கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கு, காலியா இருக்கு. அவர் தாம் சொன்னபடியே உயிரோட எழுந்ததுனால அவர் தான் தேவனுடைய குமாரன்னு பலமாய் ரூபிக்கப்பட்ட காரியமா இருக்கு. சோ இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் காரியம். 2வது காரியம் என்னன்னு சொன்னாக்க, கிறிஸ்து மட்டும் உயிர் தெழல. கிறிஸ்துவுக்கு முன்னாலே நிறைய பேர் உயிர் தெழுந்தாங்க. இயேசுவே சிலர் உயிரோட எழுப்பினார். லாசருவை எத்தனை நாள் கழிச்சு உயிரோட எழுப்பினாரு? 4 நாள் கழிச்சு அவனை உயிரோட எழுப்பினார். இயேசு 3 நாள் கழிச்சு உயிரோட எழுந்திருக்கிறார். இப்போ லாசரு சீனியரா, இயேசு சீனியரா? பாத்தீங்களா? இயேசுவும் உயிரோட எழுப்பி இருக்கிறார். இப்போ லாசருவின் உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன வித்தியாசம்? அது என்ன ஸ்பெஷல்? அதை தான் கவனிக்கணும். என்னன்னா, இப்போ நம்ம எல்லாம் இருக்கிற இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்துக்கு பேர் இம்மை. இந்த இம்மை உண்மையானது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும் நம்ம இருக்கிறது ஒரு உண்மையான உலகத்துல இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல நான் மறுமைன்னு சொல்லி ஒண்ணு பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மறுமையை நம்ம பார்க்கல, நம்ம போய் வந்ததில்லை. மறுமையிலிருந்து இங்க வந்தவங்களையும் யாரையும் நம்ம பார்க்கல. ஆனா நான் மறுமையை பத்தி பேசணும்னா உங்களுக்கு அது நம்ப முடியாத ஒரு காரியமா இருக்கும். இம்மைய ஈஸியா நம்புறோம், மறுமையை நம்புறது ரொம்ப கஷ்டம். இது இயல்பான காரியம். இந்த இம்மைக்கும் மறுமைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொன்னா, இந்த இம்மையில எல்லாம் அனித்தியமானது, ஒண்ணு கூட பர்மனண்டே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். எவ்வளவு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுல நித்தியமானதுன்னு சொல்லி நீங்க எக்ஸாம்பிள் கூட கொடுக்க முடியாது, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே. அதாவது இப்போ ஒரு குச்சி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குச்சிக்கு இந்த முனை இங்க கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அடுத்த பக்கம் இன்னொரு முனை இருக்குதுன்னு சொல்லி. ஒரே ஒரு முனை கொண்ட குச்சியை இந்த உலகத்துல நீங்க யாரும் பார்த்திருக்கீங்க? ஒரே இங்க ஒரு ஆரம்பம்னா அங்க ஒரு முடிவு, அதுதான் இன்மை. ஆனா நம்மளுடைய மரணம் கழிச்சு நம்ம மறுமைக்குள்ள பிரவேசிக்கும் போது அது ஃபுல்லா நிரந்தரமானது, நித்தியமானது. அதை பவுல் சொல்லும்போது சொல்றான், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். ஆனா அதை நம்புறது கஷ்டம். யார் கண்டா அப்படின்னு சொல்லி நமக்கு அது மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் இல்லையா? எல்லா மனுஷரும் மரிக்கிறாங்க, மனுஷனா பிறந்த எல்லாரும் மரிக்கிறாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா
நீங்க செத்து போன, அதாவது மரணத்தை சந்திச்ச ஒருத்தருடைய அடக்காராதனைக்கு போனீங்கன்னாலும் சரி, ஆறுதல் ஜெப கூட்டத்துக்கு போனீங்கன்னாலும் சரி, அல்லது சாவு விழுந்த ஒருத்தர் வீட்டில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனீங்கன்னாலும் சரி, அவங்க செத்து போன அந்த நபர் இப்போ யாரோட எங்க இருக்கிறதா சொல்லுவாங்க? அவர் இப்போ ஆண்டவரோட இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இது வேத சத்தியமே கிடையாது. நம்ம கையில தான் பைபிள் வச்சுக்கிறோம் மொழிய, அது திறந்து படிக்கிறது இல்லை. அதனால அதுல என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு அதிகமா தெரியறது இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்களோ நம்மளும் அதையே சொல்லிட்டு போயிடுறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். மரித்த இயேசு எங்க போனார்? இப்ப இன்னைக்கு மரிச்சவன் இயேசுவோட இருக்கிறான்னு நம்ம சொல்றோம்னா, சிலுவையில மரித்த இயேசு எங்க போனார்? பரலோகத்துல பிதாவினோட வலது பாசத்துல போய் உட்காந்துக்கிட்டாரா? இல்லை. இன்றைக்கு நீ என்னோட கூட எங்க இருப்பேன்னு சொன்னாரு. அப்ப அவர் அன்னைக்கு எங்க தான் போனார்? மரித்த அன்னைக்கு பரலோகம் போல பரதேசுக்கு தான் போனார். அவர் பரதேசுக்கு போனார். பரதேசு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, எபேசியருக்கு எழுதின நிருபத்துல அவர் பூமியின் தாழ்விடங்கள்ல இறங்கினார்னு சொல்லி இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தின்படி மனுஷகுமாரன் 3 நாள் எங்க இருக்க போறார்? பூமியின் இருதயத்துல இருக்க போகிறேன்னு சொல்றார். அப்போ பரதேசம் எங்க இருந்திருக்கு? பூமியின் தாழ்விடங்கள்ல இருந்திருக்கு. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இயேசு பரலோகம் போகல, அது மட்டும் ஷுவர். ஆனா இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறார்? தேவனுடைய வலது பாரசத்துல வீற்றிருக்கிறார். எப்போ ஏறி போனார்? மரித்த இயேசு உயிர் தெழுந்தார் பாத்தீங்களா? உயிர் தெழுந்த பின்பு அவர் பரத்துக்கு ஏறி போனார். டிஃபரன்ஸ் மறந்துடாதீங்க, இதுதான் முக்கியமான காரியம். எனவே மரித்தவர்கள் யாருமே பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ இப்போ போறதில்லை. மரித்தோர் உயிர் தெழுகிற ஒரு நாள் வரும். அந்த நாளுக்கு அப்புறம்தான் அது பரலோகமா நரகமான்ற காரியம். ஓகேங்களா? சோ இப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சார். அவருக்கு முன்னாடி நிறைய பேர் உயிரோட எந்திரிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலுக்கும் மற்றவங்களுடைய உயிர் தெழுதலுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15:20, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்த செத்து போனவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க, இவர் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட எந்திரிக்கிறார். மற்றவங்க யாரும் இன்னும் உயிரோட எந்திரிக்கல. ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 6:9, மரித்தோரில் இருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. லாசரு உயிரோட எந்திரிச்சான். இயேசுவும் நிறைய பேர் உயிரோட எழுப்பி இருக்கிறார். அவங்க எல்லாருமே மறுபடியும் மரித்தாங்க. இயேசு மட்டும்தான் மரித்தோரிலிருந்து முதற் பலனானதுனால அவர் இனி மரிப்பது இல்லை. அதாவது இம்மைன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த நிலை இல்லாத அனித்தியமான இம்மை. இந்த அனித்தியமான இன்மையை கடந்து மறுமைக்குள்ள உயிர்த்தெழுந்தவராய் பிரவேசித்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அங்க மறுமைக்குள்ள போனவங்களுக்கு மரணமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மறுமைக்குள்ள போனதுனால அவர் மரிக்கிறது இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல இயேசுவே சொல்றார். வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ மரித்த இயேசு மரித்தவராக இல்லை, அவர் உயிரோட எழுந்தார். உயிரோட எழுந்த இயேசுவினுடைய உயிர் தெழுதல்ல ஸ்பெஷாலிட்டி என்னது? உயிர் தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை என்கிற நிலைக்கு போகிறார். இப்போ மறுமை இருக்கா அப்படிங்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் என்னது? இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்ததுனால, அவர் மறுபடியும் மரணத்தை காணாத நிலையை அடைந்ததுனால எனக்கு கன்ஃபார்மா தெரியும் மறுமைன்னு ஒண்ணு இருக்கு. நான் போய் பார்த்தேன்னா பார்க்கல, அங்கிருந்து யாராவது வந்தாங்களா? யாரும் வரல. ஆனா இயேசு உயிரோட எந்திரிச்சிருக்கிறார். அவருடைய கல்லறை காலியா இருக்கு.
அவர் சொன்னபடி உயிரோட எந்திரிச்சார். உயிரோட எந்திரிச்ச இயேசு மறுபடியும் மரிக்கலை. அதனால இயேசு மறுமைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். எனவே மறுமை என்கிற ஒரு எதிர்காலம் கன்ஃபார்மா இருக்கு. இப்போ அப்படி கன்ஃபார்மா இருந்தா என்னுடைய உங்களுடைய பங்கு என்ன? அதுல 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 4:14, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, இயேசுவை யார் எழுப்பினது? பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினார். இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் என்ன செய்ய போகிறாரா? இயேசுவை கொண்டு எங்களையும் ஒரு நாள் எழுப்ப போகிறார். எழுப்பி என்ன செய்ய போகிறார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்த போகிறார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சார். அவர் உயிரோட எந்திரிச்சனால எனக்கு என்ன சம்பந்தம் சொன்னா, அவரை எப்படி தேவன் உயிரோட எழுப்பினாரோ அதே மாதிரி அந்த இயேசுவை கொண்டு என்னையும் ஒரு நாள் எழுப்ப போகிறார். என்னை கொண்டு போய் கல்லற தோட்டத்துல அடக்கம் பண்ண போறாங்க. கொஞ்ச நேரம் ஐஸ் பெட்டியில வச்சிருப்பாங்க. அப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு கையை தட்டிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள்ல என்ன மறந்துடுவாங்க. ஆனா என்னுடைய முடிவு அங்க இல்ல. ஒரு நாள் இயேசுவை எழுப்பினவர் என்னை எழுப்பி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்த போகிறார். இது நாம் அறிந்திருக்கிற விஷயம்னு சொல்லுகிறான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகி இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்ல, அறிந்திருக்கிறோம். இது நாங்க உறுதியாய் தெரிஞ்ச விஷயம். இப்ப இந்த அறிந்திருக்கிறதுக்கும் விசுவாசிக்கிறது நம்புறதுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி வித்தியாசம்? இப்ப பகல் வேலை நம்புறீங்களா இல்ல அறிந்திருக்கிறீங்களா? நம்புறதுக்கு இடமே இல்லை. பகல் வேலைன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நான் நம்புறது இல்லை. நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப மழை பெய்யல, வெயில் அடிக்குது அப்படின்னு நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா அல்லது அறிந்திருக்கிறீங்களா? அட என்ன பிரதர், இந்த வெயில் காயுது, நீங்க மழை பெய்தான்னு சந்தேகம் கிளப்புறீங்க. சான்ஸே கிடையாது, வெயில் தான் அடிக்குது. நாம் அறிந்திருக்கிற காரியத்தை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. பவுல் சொல்லுகிறான், இது நாங்க நம்புற காரியம் கிடையாது, இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னன்னு அறிந்திருக்கிறோம்? இயேசுவை எழுப்பினவர் இயேசுவை கொண்டு எங்களை எழுப்பி தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போ இயேசு தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற அந்த சம்பவம் என்னுடைய எதிர்காலத்தையே பாதிக்கிற ஒரு சம்பவமா இருக்குதுன்னு நான் அறிந்திருந்தேன்னா என்னுடைய நடவடிக்கை வித்தியாசமா இருக்கும். எதுல வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா, இப்போ மரணம்னு சொன்னா உலகத்துல எல்லாரும் பயப்படுவாங்க. சாவுனாலே எல்லாரும் பயப்படுவாங்க. சாவு பத்தி எல்லாம் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா என்ன நல்ல நாள்ல எப்ப பார்த்தாலும் சாவுன்னு பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. மரித்த பின்பு சம்பவிப்பதுன்னு ஒரு புக் எழுதினேன். நான் அந்த புக் எழுதும் போது என்ன நினைச்சுக்கிட்டு எழுதினேன்னா, இந்த டாபிக் ஜனங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கிற டாபிக், அதனால இந்த புக்கை நிச்சயமா எல்லாரும் வாங்கி படிப்பாங்கன்னு ஆசையா எழுதினேன். ஷெல்ஃபை விட்டு நவர மாட்டேங்குதுங்க அந்த புக்கு. அதுக்கு கவர் ரேப்பர் டிசைன் பண்ணது வேற கருப்பு கலர்ல அபசகனமா டிசைட் பண்ணிருக்கிறாங்க. இந்த புக்கை தொடுவாங்க, அந்த புக்கை தொடுவாங்க, இதை தொட்டு பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. மரித்த பின்பு ஐயோ, அந்த மரணம்னு கேட்டாலே ஒரு அலறல் தான், பயம்தான். ஆனா இந்த மரணத்தை குறித்து நம்மளுடைய ஆட்டிடியூட இந்த நம்பிக்கை கம்ப்ளீட்டா மாத்திரும். எப்படி மாத்திரும்னு சொன்னா, இப்போ நான் மரித்த பின்னால கர்த்தர் என்ன ஒரு நாள் எழுப்பி அவரோட நிறுத்த போகிறார், நம்ம எல்லாரையும் நம்ம அங்க சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் இந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் அந்த சாவு வரும்போது அந்த சாவுல தான் தெரியுமா. எல்லா வீட்லயும் சாவு இல்ல, நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் தான் சாவு விழும். இப்போ அவங்க வீட்டுல எல்லாம் சாவு விழுந்து அவங்க என்ன செய்யறாங்க? அழுது ஒப்பாரி வைப்பாங்க, அப்படிதானே? நம்ம வீட்டுல சாவு விழுந்தா நம்ம என்ன செய்யறோம்? பாட்டு பாடுறோமா? அழுகுறோம், சரிதான், அது சரி. பாட்டு பாடுறோமா?
சாவுல போய் பாட்டு பாடுறது பைத்தியக்காரத்தனமா இல்லை? துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் செத்து போயிட்டானேன்னு சொல்லி கவலையில இருக்கும்போது பாட்டு பாடுறோம். ஏன் பாட்டு பாடுறோம்? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நாங்க அங்க அறிக்கை எடுக்கிறோம். நாங்க கொஞ்ச நாள் தான் பிரிஞ்சிருக்க போகிறோம், ஒரு நாள் சந்திக்க போறோம். துக்கம் இருக்கா? துக்கம் இருக்கு, துக்கம் இல்லாம இல்லை. இப்ப இந்த துக்கம் வித்தியாசமானது. எப்படின்னா, பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4:13, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 14வது வசனத்திலிருந்து, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அவருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தரின் வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம், இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு சொல்றதுனால்தான் நம்மளுடைய துக்க நிகழ்வுல நம்பிக்கை இல்லாதவர்களை போல ஒப்பாரி வைக்கிறது இல்லை, பாட்டே பாடுறோம். எங்கள் தேவனை நாங்க சந்திக்க போகிறோம், எங்களுக்கு மறுமை குறித்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்பிக்கை இல்லாதவங்க ஐயோ எல்லாம் போச்சேன்னு அழுவாங்க. அந்த அழுகைக்கும் இந்த அழுகைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெற்றோர் அனுப்பும் போது என்ன செய்யறாங்க? ஏன் அபசகனமா அழுகுறாங்க? நல்லது தானே நடக்குதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பிள்ளை இவ்வளவு நாள் நம்மளோட இருந்த பிள்ளை இப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுது, நல்ல காரியத்துக்கு தான் போகுது, குடும்பம் புதுசா துவங்க போகுது, சந்தோஷம், நம்ம தான் அனுப்புறோம். ஆனாலும் அந்த பிரிவு ஒரு துக்கத்தை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரும். அது வேற. நம்பிக்கை இல்லாதவங்க அழுகிறது போல அழுகிறது வேற. இப்ப இயேசு கண்ணீர் விட்டாருன்னு இருக்கு, அதனால சாவுல யாருமே அழாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அழுக வரதான் செய்யும், ஆனா நம்பிக்கை இல்லாதவங்களை போல அழக்கூடாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால சாவே விழுந்தா கூட சரி, நமக்கு அதுல நம்ம அதை ஃபேஸ் பண்ற விதம் வித்தியாசமானதா இருக்கு. சோ முதல் காரியம் என்னது உறுதியாச்சு? அவர் உண்மையிலேயே தாம் சொன்னபடியே தேவனுடைய குமாரன் என்கிறது உறுதியாச்சு. இரண்டாவது காரியம் என்ன உறுதியாகுது? இயேசு உயிரோட எழுந்தவர் மரிக்கிறதில்லை என்கிற நிலையை அடைஞ்சதுனால நிச்சயமாகவே மறுமை என்று சொல்லி ஒண்ணு இருக்குது, என்னையும் கூட அதே போல உயிரோட எழுப்புவார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ரெண்டு காரியம் இல்லாம மூணாவது காரியம் ஒண்ணு நிச்சயமா இருக்கு. என்னன்னா, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நிச்சயமே இல்லாத உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் நிச்சயம். என்ன நிச்சயம்? மரணம் ஒண்ணுதான் நிச்சயம்னு சொன்னேன். ஆக்சுவலா அது தப்பு. ரெண்டு காரியம் நிச்சயம். என்ன ரெண்டு காரியம்? எபிரேயர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பல்சரி, யாரோ எக்ஸ்கியூஸே கிடையாது. எல்லாரும் நம்பர் 1 என்னவா? மரித்துதான் ஆகணும். எல்லாரும் நம்பர் 2 என்னது? நியாய தீர்ப்பு அடைஞ்சுதான் ஆகணும். இப்போ இதுல மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும், அதை ஒப்புக்கொள்றாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? தீராத வியாதி வந்துருச்சு, வேதனை தாங்கலைன்னா செத்து தொலைஞ்சா பிரச்சனை முடிஞ்சிச்சு நினைச்சுக்கிறாங்க. கடன் அதிகமாயிருச்சு, சமாளிக்கவே முடியலன்னு சொன்னா நம்மளே மாய்த்து கொண்டோம்னா சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டுல பிரச்சனை, நிம்மதியே இல்லை, இப்படி வாழ்றதுக்கு செத்து தொலைலான்னு சொல்லி
செத்து போகணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இந்த தற்கொலை எதன் அடிப்படையில் வருதுன்னு சொன்னா, மரணத்தை பத்தி மட்டும் நினைக்கிறாங்க. மரணம் மட்டும் நிச்சயம் இல்லை பிரதர் சிஸ்டர், மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நோ எஸ்கேப். நீங்க மரணத்தினால நான் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைச்சா, இப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் நியாய தீர்ப்புல வருது. இப்ப நியாய தீர்ப்பு பின்னாடி வருதுன்னு தெரியும் போது தற்கொலை பண்றது சரியான காரியமாய் இருக்காது. நியாய தீர்ப்பை மறந்துட்டவங்க தான் தற்கொலை பண்றதுக்கு போவாங்க. அவங்களுக்கு தெரியல பின்னாடி நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு. ஆனா கன்ஃபார்மா என்ன சொல்லிருக்கு, நியாய தீர்ப்பு வருது. இப்போ இந்த நியாய தீர்ப்புன்றது இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுக்கு கன்ஃபர்மேஷன் என்னது? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஓகே, இது ஏதோ சொல்றீங்க, நாங்க எப்படி அதை நம்புறது? அதை நம்புறதுக்கு அது நிச்சயத்தை அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இப்ப இதுல சில வார்த்தைகள் இருக்கு பாருங்க. தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தேதி பிக்ஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். டேட் பிக்ஸ் பண்ணிட்டா காரியமே வேற. இப்ப நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், கிரக பிரவேசத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ற வரைக்கும் ஒரு ஸ்டைலா வேலைங்க நடக்கும். இன்னைக்கு மேஸ்திரி வரலன்னா பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்படி போயிட்டு இருக்கும். ஆனா ஒன்ஸ் டேட் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கும் எக்ஸ்கியூஸே கிடையாது. மேஸ்திரியம் வரணும், பிளம்பரும் வரணும், பெயிண்டரும் வரணும், வரணும், எல்லாரும் வரணும், எல்லா வேலையும் ஒரே நேரத்துல நடந்தே ஆகணும். டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஒரு அவசரம் வந்துடும் அதுல. இப்போ தேவன் டேட்டை இனிமேல் தான் பிக்ஸ் பண்ண போறாரா, ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாரா? குறித்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அர்த்தம் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ 2025 விட 2026 நம்ம அந்த டேட்டுக்கு ஒரு தடவை ஒரு வருஷம் கிட்ட வந்திருக்கோம்னு அர்த்தம். மெதுவா அதை நோக்கி நகர்ந்து போறோம்னு அர்த்தம். அந்த டேட் பிக்ஸ் பண்ணியிருக்கிறார். பிக்ஸ் பண்ணியிருக்கிறார்னு எப்படி தெரியுமா? அவரை உயிரோட எழுப்பினதுனால அதன் நிச்சயத்தை விளங்க பண்ணியிருக்கிறார். இன்னைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு அங்க போய் பார்க்கலாம், அந்த ஒரு கல்லறை திறந்திருக்கு, அந்த கல்லறை காலியா இருக்கு. அது கன்ஃபர்மேஷனா? எதுக்கு கன்ஃபர்மேஷன்? ஒரு நாளை குறித்திருக்கிறார், அன்னைக்கு நீதியா நியாயம் தீர்க்க போகிறார்ன்றதுக்கு கன்ஃபர்மேஷன். இப்போ இது எனக்கு, நான் ஏற்றுக்கொள்ளுகிறதோ ஏற்றுக்கொள்ளாததோ இது என்னுடைய காரியம். ஆனா அது நிச்சயமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ எப்படின்னா, ஒரு அதாவது இது ரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது அப்படிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஃபேக்ட்ஸை நீங்க மாற்ற முடியாது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, தெரிஞ்சது தெரியல, இம்மெட்டீரியல். ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாங்க, வாசல் எந்த பக்கம் இருக்கு, அதுதான் வாசல். வெளியே போனா இப்படி தான் போகணும், அப்படிதான் போகணும். எனக்கு கண்ணு தெரியல, சரிங்களா? நீங்க எல்லாரும் சொல்றீங்க அப்படிதான் வாசல்னு சொல்லி, ஆனா நான் நம்புறேன் இப்படி போனா வாசல்னு. இப்படி என்னால வெளியே போக முடியுமா? நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, இப்படி வெளியே என்னால போகவே முடியாது. ஃபேக்ட்ஸை மாற்ற முடியாது. ஃபேக்ட்ஸ் எனக்கு தெரியலன்னா கூட ஃபேக்ட் ஃபேக்ட் தான். இப்போ 3 ஃபேக்ட். என்ன 3 ஃபேக்ட்? இயேசு தான் தேவனுடைய குமாரன் நிரூபணமாயிருக்கு. 2வது, இம்மை மட்டும் இல்ல, இம்மைக்கு அப்புறம் மறுமைன்னு ஒண்ணு இருக்கு. 3வது, நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்குது, நாம் அதை நோக்கி போகிறோம். இந்த 3 காரியங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்னுடைய நடவடிக்கை அதுக்கு ஏத்தது மாதிரி இருக்கும். அதை பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் 6:8-11 வரைக்கும். ரோமர் 6:8-11 வரைக்கும்.
ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இது எலிமெண்ட்ரி. எப்படி சொன்னீங்க? பாவத்தெல்லாம் அறிக்கையிடுன்னு சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரித்தார். நீங்க கிறிஸ்துவுடனே மரித்தீங்களானா அவர் நீதிக்காக பிழைச்சது போல நீங்க அவரோட பிழைப்பீங்கன்னு சொன்னீங்க. நான் அதை என்ன செய்யறேன்? நம்புறேன். சோ இது எலிமெண்ட்ரி, பேசிக். நான் இதை நம்புறேன். இப்போ அடுத்தது, மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று இது அறிந்திருக்கிற விஷயம். முதல்ல இது நான் நம்புற விஷயம். இது மரித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று கன்ஃபார்மா நான் அறிந்திருக்கிறேன். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். சோ இது ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? ரைட். இது என்ன எப்படி பாதிக்குது? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. இந்த எண்ணிக்கொள்ளுங்கள்னா உங்களை நீங்க அப்படிப்பட்டவங்களா நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னு, பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. இந்த ஃபேக்ட்ஸ் நம்மளை பாதிக்கிறதா இருக்கணும், நம்மளுடைய டெசிஷன்ஸை பாதிக்கிறதா இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்காக இந்த கன்வீனியன்ஸ்க்காக ஜீவிக்கல. ஏன்? ஒரு நாள் மரிக்க போகிறோம், மரிச்சு மறுமைக்குள்ள போக போகிறோம். இந்த மறுமைக்குள்ள போகும்போது நித்திய ஜீவன் இருக்கா, நித்திய மரணம் இருக்கா, அங்க நியாய தீர்ப்பு இருக்கு, இயேசு உயிரோட இருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் கன்ஃபர்ம்டு ட்ரூத்தா இருக்கும்போது நம்ம உலகத்துக்கு ஏற்றது மாதிரி என் மாம்சமும் மனசும் விரும்பின மாதிரி செய்ய முடியாது. என்னுடைய சாய்ஸ் இது டிசைட் பண்ணும். நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம கர்த்தரை பற்றின காரியங்கள்லாம் அறிந்து கொள்ளுகிறோம். குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம பாட்டில் இருக்கிறோம். அது பெரிய காரியம் கிடையாது. காரியம் என்னன்னு சொன்னா, நீங்க பாவத்துக்கு மரித்தவர்களா தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களா நீங்க உங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களான்றதுதான் காரியம். எப்படின்னா, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. அண்ணன் தம்பியோட இடத்துல ஒரு 2 அடி உள்ள போய் வீடு கட்டிட்டார். இந்த தம்பி அப்ஜெக்ஷன் சொல்லணும்னா எப்போ அப்ஜெக்ஷன் சொல்லணும்? கடக்கால் எடுக்கும் போதே, அண்ணன் நீ என் இடத்துக்குள்ள வர, இங்க வராத, நீ உன் இடத்துக்குள்ள கட்டுன்னு சொல்லி அப்பவே அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அவர் ஒன்னும் சொல்ல, அண்ணன் தானேன்னு விட்டார். இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், வீடு கட்டியாச்சு. 3வது மாடி வரைக்கும் அவர் கட்டிட்டார். கட்டி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில தம்பியோடைய பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ வளர்ந்த பிள்ளைங்க அவங்க கிளைம் பண்றானுங்க, நம்ம இடத்துக்குள்ள பெரியப்பா வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவனுங்க கிளைம் பண்றாங்க. தம்பி மனைவி அதுக்கு துணை போறாங்க. இப்ப தம்பி மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எங்க இடம் வேணும்னு கேக்குறாங்க. இது இவங்க 2 ஃபேமிலிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுது. இந்த 2 ஃபேமிலியும் சபையில உள்ள விசுவாசிகள், வெளியாள் இல்ல, சபையில உள்ள விசுவாசிகள், சபையில அதிக ஈடுபாடு கொண்ட விசுவாசிகள். புரியுதுங்களா? மேலோட்டமா வந்து போறவங்க இல்ல, அதிக ஈடுபாடு உள்ள விசுவாசி. ஒரு கன்வென்ஷன் நடக்குது சர்ச்ல. அந்த கன்வென்ஷன் முடிச்சுட்டு சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு வர்ற குரூப் வேற, சாப்பிட்டுட்டு இருந்து கிளீன் பண்ணிட்டு வர குரூப் இன்னொன்னு. இருந்து கிளீன் பண்ணிட்டு வரவங்க யாரு? சபையில ரொம்ப முக்கியமானவங்களா, எல்லாத்துலயும் பங்கு எடுக்கிறவங்க இல்லையா? இந்த 2 குடும்பமும் இருந்து கிளீன் பண்ணிட்டு வராங்க. சரியா? வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து 2 பேருடைய காரு அந்த வீட்டுக்குள்ள திரும்பும் போது ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அது இந்த லேண்ட் பிரச்சனைக்கு திரும்பி வாக்குவாதமாகி அந்த ராத்திரி நேரத்துல அது கை கலப்பா இருக்கு. இந்த சூடா பேசிட்டு இந்த நடக்கிற டைம்ல தம்பியுடைய மகன் ஒரு பூ தொட்டி எடுத்து அண்ணனுடைய மகனுடைய தலையில போட்டான். அந்த பையன் மயக்கமாகி கீழே விழுந்துட்டான்.
அவனை கொண்டு போய் ராமச்சந்திரால எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு தலையில் பாதிப்பாகி அவன் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லேருந்து ஐசியூக்கு போய் அப்புறம் வார்டுக்கு வந்து அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறான். இவன் மேலே போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இவன் அப்ஸ்காண்டிங், போலீஸ் இவனை தேடுது. இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக போனேன். இது அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை, இவனுக்கு அடிபட்டதுனால இவனை விசாரிக்கிறதுக்காக போயிருக்கேன். சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன்காரர் சொல்றார், அப்பா எங்கேயோ ஓடி போயிட்டான், அவன் எங்க போயிடுவான், அவன் பரலோகத்துக்கே போனாலும் நான் அவனை விட மாட்டேன். இது ஒரு சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனா அவங்க ஒய்ஃப் பக்கத்துல இருந்து சொல்றாங்க, கேளு கேளு, அண்ணன் சொல்றது கேளு, நாளைக்கு தம்பி வருவாரு, அண்ணன் என் பையன் தெரியாம பண்ணிட்டான்னு வந்து நிப்பாரு, அப்போ உங்க அண்ணனை பார்க்கணும் நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க, இதே ஸ்பீடு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இத பேசிட்டு இருக்கும்போது நடுவுல உட்கார்ந்து இருந்தவர் தான் பாதிக்கப்பட்டவர். அவரு கழுத்துல காலர் போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. அவரு தலையை நகர்த்த முடியாது. நடுவில் உட்கார்ந்துருக்கான். அவன் சொல்றான், அவன் இப்படின்றான், இப்படி ஆட்டிட்டு சொல்றான், நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு விட்டுறணும் அப்படின்னு சொன்னான். பேசின எல்லாருமே விசுவாசிங்க தான், பேசின எல்லாருமே சபைக்கு போறவங்க தான், எல்லாரும் பைபிள் வாசிக்கிறவங்க தான், எல்லாரும் ஜெபம் பண்றவங்க தான், எல்லாரும் சபையில எல்லாத்திலையும் ஈடுபடுறவங்க தான். ஆனா ஆவிக்குரியவனா நடந்து கொள்ளுகிறவங்க அந்த ஒருத்தன் தான். மற்றவங்க எல்லாம் நீ என்ன பேசிட்டியா நான் உன்னை விட மாட்டேன், நீ என்ன அடிச்சிட்டியா நான் உன்னை விட மாட்டேன்னு உலகத்துல இருக்கணும் அதான் பேசுவான். இன்னைக்கு கையில பைபிள் வச்சிருக்கணும் அதே தான் பேசுறான். இயேசு உயிரோட எழுந்தாருங்கிறது உண்மைன்னு சொன்னா உண்மையிலேயே அவர் தேவகுமாரன். இயேசு உயிரோட எழுந்திரிச்சது உண்மைன்னு சொன்னா உண்மையிலேயே மறுமை ஒண்ணு இருக்குது. நம்ம இங்க கண்ணை மூடுனா அங்க மறுமைக்குள்ள போகிறோம். கதை இங்க முடியல, கதை கண்டினியூ ஆகுது. அங்க போனா நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, பிக்சட். அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நான் என்ன வேணா செஞ்சுட்டு நான் அங்க போயிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்க முடியாது, எல்லாம் அங்க கணக்குல வரப்போகுது. அதனால நான் இங்க இருக்கும் போது எப்படி இருக்கணுமா, பாவத்துக்கு மரித்து தேவனுக்குள் கிறிஸ்துவோடு இருக்கிறவனா இருக்கணுமா. இது அவசியம். இது நான் தெரிஞ்சுக்கிறதுனால இல்ல, இதன்படி இருக்கிறதுனால. கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறான், 3வது அதிகாரம் 1-3 வரைக்கும், 3, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்மை நாமே அதோட அடையாளப்படுத்தி ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். சும்மா நானும் கிறிஸ்தவன், நாங்க குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் சொல்றதுல இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். பிரதிபலிக்குதாங்கிறது தான் கொஸ்டின். உங்க ஃபேமிலியில எப்படி இருக்கு, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கு, நீங்க செய்கிற தொழில எப்படி இருக்கு, உலகத்தானுங்க உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற விதம் எப்படி இருக்கு? உலகத்தான் பேசுற மாதிரி நீங்க வீடுகிட்டு போறீங்களா, அல்லது கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஜீவன் இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறீங்களா? இங்க சாதித்து இங்க பேசி இங்க காரியங்களை நிலைநிறுத்துகிறது நம்ம வேலை இல்லை. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுறவங்களா இருக்கணும். போயிட்டு போறான் போ, அதை விடுறவங்களாக இருக்கணும். பரவாயில்லைன்னு மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் நாங்க பூமிக்குரியவர்களை தேடலைங்கிறது. பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறான், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்துல, 1 கொரிந்தியர் 10:23, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. நான் ஒரு அடல்ட் மேல், நான் என்ன வேணா செய்யலாம், என் காசு, நான் என் இஷ்டப்படி இருக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. நான்
தேவனுக்கு வலது பாரசத்துல இருக்க கிறிஸ்து இருக்கிற இடத்துல என்னுடைய ஜீவன் இருக்குன்னு சொன்னா எங்க ஸ்டேட்டஸ் அது. அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நான் இந்த லெவலுக்கு இறங்கி வர முடியாது. அது எனக்கு தகுதியாயிராது. என்னால முடியாதுன்றது இல்லை, என்னால முடியும், நான் அதை செய்ய மாட்டேன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இராது. நான் கிறிஸ்துவுடன் எழுந்தவனாய் இருக்கணும், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்ததா இருக்கணும், பூமிக்குரியவைகள் அல்ல மேலானதையே நாடுகிறவர்களாய் இருக்கணும். சும்மா பண்டிகை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீங்க எத்தனை கிறிஸ்மஸ், எத்தனை ஈஸ்டர், எத்தனை குட் ஃப்ரைடே கொண்டாடினாலும் இதனால உங்களுக்கு எந்த சேஞ்ச் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 3 காரியங்கள் நிச்சயம். என்ன 3 காரியம்? அவர் தான் தேவனுடைய குமாரன்னு ரூபிக்கப்பட்டுடுச்சு. அவர் மரிக்கிறது இல்லைங்கிற நிலைக்குள்ள போனதுனால மறுமைங்கிறது நிச்சயம். 3வது காரியம், நியாய தீர்ப்புக்கு நாள் குறிக்கப்பட்டுடுச்சு, அதுவும் நிச்சயம். இது 3 நிச்சயம்னா உள்ள பயம் வந்துடணும், அதுக்கேற்ற மாதிரி ஜீவனம் மாறணும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?